தலை என்ன தலை இதெல்லாம்? நாங்கள் அவளாக காத்துக்கிட்டு இருந்த அப்டேட்டு என்ன, எங்களுக்கு கிடைச்ச அப்டேட் என்ன அப்படின்னு மாறி மாறி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்களாம் ஏகே ஃபேன்ஸு. இது நெகட்டிவிட்டியாக போக, இன்னொரு பக்கம் படத்தை பார்த்து பயங்கரமாக பேசியிருக்கிறாரு அஜித் அவர்கள். என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும், விடாமுயற்சி படம் ரொம்ப நாள் அப்படியே கடப்பிலே கிடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கூட டக்குன்னு ஒரு அப்டேட்லாம் கொடுத்தாங்க. பொங்கலுக்கு படம் வருமோ அப்படின்னு பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. குறிப்பாக நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா படத்தோட ட்ரெய்லர் வரப்போகுது, அதுவும் சஸ்பென்ஸாக இறக்க போகிறாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேசினாங்க. ஆனால் அந்த அப்டேட்டு ஃபேன்ஸுக்கு கிடைக்கல. அவங்களுக்கு கிடைச்ச அப்டேட் என்ன அப்படின்னா, பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற அந்த அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. இந்த செய்தி ஏகே ஃபேன்ஸ்க்கு ஒரு பயங்கரமான சோகத்தை உண்டாக்கியிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, படம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன வருஷமே ரிலீஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இல்லை போன தீபாவளிக்கு எப்படியும் படம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா படத்துக்கு சில விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கும் இறங்காமல் இனிமேல் பொங்கலுக்கு தான் வரும், ஏன்னா சில காட்சிகள்லாம் எடுக்க வேண்டியிருக்குப்பா, அதெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பொங்கலுக்கும் வராது அப்படிங்கிற செய்தி உண்மையாகவே அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதன் காரணமாக தான் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக நிறைய பேர் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, என்ன தலை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஹேஷ்டேக்கோட நிறைய ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அந்த வகையில் தான் ஏகே ஃபேன்ஸ் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வருத்தத்தோட ஆதங்கத்தோடு அவங்களுடைய வருத்தங்களை ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க. அதாவது, நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம், என்ன இப்படி ஆயிடுச்சு, நாங்கள் என்ன பெருசாக ஆசைப்பட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. இதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் ஒரு பயங்கரமான நெகட்டிவிட்டி அப்படியே கிரியேட் பண்ண, ஐயோ அப்போ படம் வருமா வராதா அப்படிங்கிற பேச்செல்லாம் கிரியேட் பண்ணால் கூட, இன்னொரு பக்கம் படத்துக்கு பயங்கர பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது, இந்த படத்துடைய இயக்குனர் மகிழ் திருமேனி அவர் ஒரு விஷயத்த அப்டேட்டாக கொடுத்துருக்காரு. அதாவது, இந்த படத்தை ஏகே சார் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் இந்த மாதிரி தான் ஒரு படத்தை நடிக்கணும்னு ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கு. நார்மலாக ஒரு மாசான படம், கமர்ஷியல் படமாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த படம் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி நல்ல கதைக்களத்தோட இந்த படம் அமைஞ்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பாராட்டியிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்த நெகிழ்ச்சியோட ஷேர் பண்ணியிருக்கிறாரு மகிழ் திருமேனி. சரி, ஓகேப்பா, அப்போ படம் பொங்கலுக்கு வரலனா கூட தலைக்கு இந்த படம் பயங்கரமாக பிடிச்சிருக்கு, ஏகேயே இந்த படத்தை இவ்வளோ பாராட்டி பேசுகிறாரு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக கதை இருக்கும். ஒரு பயங்கரமான படமாக விடாமுயற்சி வரப்போகுது. ஸோ மனசை யாரும் தளர விட்டுறாதீங்க அப்படின்னு இப்போ பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏகே ஃபேன்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.